இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு அறிவித்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி மீண்டும் மறுவாய்ப்பு வழங்க இருக்காங்களா, மறுசீரமைப்பு செய்ய இருக்காங்களா, என்னன்றத பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வகுப்பானது தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து தற்சமயம் மேற்கொள்ளும் விவசாய கடன் தள்ளுபடி திட்டங்கள் குறித்து விவாதிக்கிறது. 2026 ஆண்டு அரசியல் சூழலை முன்னிறுத்தி சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வது தொடர்பான கோரிக்கைகளையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் இதை விளக்குகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகளுடன் ஒப்பிட்டு கூட்டுறவு வங்கிகளில் உள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய மக்கள் விடுக்கும் கோரிக்கைகள் இதில் வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. தற்பொழுது அரசியல் கட்சிகள் மற்றும் மாற்றங்கள் புதிய நலத்திட்டங்களை செயல்படுத்துவதை விஜய் தலைமை மீது கொண்டுள்ள ஆர்வம் அதீத நம்பிக்கை இதற்கு ஆதாரமாக காட்டுகிறது. வரவிருக்கும் ஆண்டுகளில் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார் என்றதை எதிர்பார்க்கலாம். இந்த நகைக்கடனை போலவே பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த பயிர்க்கடனை 50,000 கொடுத்திருக்காரு. 50,000 அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த பயிர்க்கடனை எங்களுக்கு மாற்றி அமைங்க அப்படின்றாங்க. 2026 தேர்தல் களத்துடைய கணக்குகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் களம் 2026க்கான ஒரு புதிய அரசியல் அலை டிவிகே வந்தது. சொன்னதையே செய்வார் என்ற நம்பிக்கையுடன் உருவாகும் புதிய அரசியல் விசை டிவிகே. நம் மக்களின் மனநிலை தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரானால் சாமானிய மக்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது ஒரு அதிரடி அறிவிப்பை. அரசியல் ஆயுதம் என்ற ஒரு புதிய அரசு அடித்தளம் அமைப்பது நலத்திட்டங்கள். அதில் முதன்மையானது கடன்கள் இருந்து விடுதலை. முதல் இலக்கா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத கொண்டு வந்திருக்காரு. திட்டம் 50,000 வரை பயிர்க்கடன் ரத்து ஊகிக்கப்படும். முதற்கட்ட அறிவிப்பு. முதன்மை பயனாளிகள் சிறு விவசாயிகள், ஸ்மால் பார்மர்ஸ், குறு விவசாயிகள், மார்ஜினல் பார்மர்ஸ். விவசாயிகள் சுமையை குறைப்பதே எந்த ஒரு புதிய தலைமையின் முதல் அரசியல் நகர்வாக இருக்கும். வெற்றிக்கு வித்திடும் இந்த கணக்கு தான் இது. ஓகேங்களா, விவசாயிகளின் கோரிக்கை என்ன அப்படின்றது 50,000க்கு மேல எங்களுக்கு கடன்களை தள்ளுபடி செய்யுங்க. இலக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகள் நேரடி பலன் 50,000 வரை முழுமையான தள்ளுபடி. மே 2025 இருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் இந்த காலக்கெடு கொடுத்திருக்காங்க. கிராமப்புற வங்கி அந்த கூட்டுறவு வங்கிகள்ல இது தள்ளுபடி பண்ண போறாங்க. பயிர்க்கடனை தாண்டி சாமானிய மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நகைக்கடன் தள்ளுபடி. இது மட்டும் தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதியாக மாறினால் மக்கள் ஆதரவு பெண்மடங்கு இன்னும் படங்கிட்டு இருக்கோம். முன்மாதிரியான சவால்கள். திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, விவசாய கடனுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 12 கோடி இருந்துச்சு. இப்ப தாவேக்கா ஆட்சியில வெறும் 6,000 கோடி தான் தள்ளுபடி செய்யறாங்க. 2020 பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது 3,000 நகைகளை தள்ளுபடி செய்யுங்க. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 5,000 நகைகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. நிபந்தனைகளால் சிலருக்கு தள்ளுபடி கிடைக்காத நிலை. இது தேர்தல் களத்தில் சறுக்கல்களையும் விமர்சனங்களையும் வழங்கியிருக்கு. ஓகேங்களா, நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்றான். புதிய வேகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகள்ல தாவேக அரசு பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல புதிய வேகத்தை அமைச்சு அதை துறை சார்ந்த அறிக்கை மற்றும் மூலமாக உள் பரிந்துரை செய்யறாங்க. பரிந்துரையின் சாராம்சம் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள 3,000 நகை கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். அடித்தட்ட மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்று சிறப்பான அரசியல் தாவேக அரசியல் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த விவசாய கடன்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா மாற்றி அமைங்க. மீண்டும் எங்களுக்கு விவசாய கடனை 1,50,000 இருந்து 4,50,000 வரைக்கும் கொடுங்க. கடந்த ஆட்சியில எல்லாமே விவசாய கடன் அள்ளி கொடுத்தாங்க, நீங்க இப்ப கொடுக்கறதுலயே கஷ்டப்படுறீங்க அப்படின்றத கேள்வி மேல கேட்கிறாங்க. 3,000 நகை கடனும் எங்களுக்கு தள்ளுபடி கொடுங்க அப்படின்றதையும் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, இலவச எரிவாயு சிலிண்டர்கள் 6, மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து நட்டம். மக்கள் எதிர்பார்த்தது எல்லாமே தாவேக அரசு நிறைவேற்றுறாங்க அப்படின்னா இன்னும் நிறைவேற்றவில்லை. நிர்வாக அணுகுமுறைகள் மற்றும் புதிய ஒப்பீடுகளால இதற்கு நடைமுறை சாத்தியங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த விவசாய கடன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 2025 இருந்து ஏப்ரல் 2026 வரை வாங்கியிருக்க கடன்கள் மட்டும்தான் இதுல தள்ளுபடி செய்யப்படும். மற்றபடி அதுக்கு பின்னாடி வாங்கியிருக்க கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுங்க. ஒரே ஒரு கையெழுத்துல பாத்தீங்கன்னா பழைய நடைமுறை கோப்புகள், ஆய்வுக்கூடம், நிகழ்ந்த மற்றும் தாமதங்கள் எல்லாம் இருக்கு. எதிர்பார்க்கப்படும் விஜய் மாடல் டப்புன்னு செஞ்சிருவாரு. முதல்வரின் நேரடி உத்தரவு ஒரே கையெழுத்தில் உடனடி செயலாக்கம் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிய அதிக அளவு மாற்றி அமைப்பாரு அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.